India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam. வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் பாஜக பிரமுகர் திருச்சி சூரிய சிவா அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க. இப்போ பரபரப்பான அரசியல் நிகழ்வுகள்ல இன்னைக்கு 2024 லோக்சபா தேர்தலோட ரிசல்ட்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு டோட்டல் ஃபிகர் தெரிஞ்சிருச்சு. இதுல பெரிதும் எதிர்பார்த்துட்டு இருந்தது கோயம்புத்தூர் தொகுதியோட பாஜக வேட்பாளர் திரு அண்ணாமலை அவர்களோட பின்னடைவு. இது தமிழ்நாடு பிஜேபிக்கும் தேசிய லெவல்ல பிஜேபியோட அண்ணாமலை அவர்கள் மேல இருந்த எதிர்பார்ப்பையும் எந்த அளவுக்கு பாதிக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? சார், இது எந்த வகையிலுமே யாரோடைய தனிப்பட்ட முறையில தலைவருடைய வளர்ச்சிக்கோ இல்ல கட்சியோட வளர்ச்சிக்கோ இது ஒரு பாதிப்பா இருப்பாது. நீங்கள் இதை விட நீங்க ஒரு சாதாரணமான விஷயம் சொல்லணும்னா, அதிமுகவுடைய கோட்டை கோயம்புத்தூர் எஸ்பி வேலுமணி நாளைக்கு அப்படியே கொங்கு மண்டலத்தை கோட்டையா வச்சிருக்காரு. இங்க நாளைக்கு ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவை நாளைக்கு ஒரு சட்டமன்ற தொகுதி கூட கடந்த முறை ஜெயிக்க முடியாத அளவுக்கு அதிமுகவோட கோட்டையா இருக்குன்னு சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு அதிமுகவை விட பாஜக நாளைக்கு அதிக வாக்கு வித்தியாசங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்கு. சிங்கை ராமச்சந்திரனை வேட்பாளராக போட்டப்ப இதே ஐடிவியோட மாநில செயலாளராக இருக்கிறாரு. அவர் எங்க இருக்கிறாருன்னு பாருங்க. கோயம்புத்தூர்ல ஆளுங்கட்சியின் அதிகாரமும் பணபலமும் அதிகாரமும் திமுகவுக்கு முழுமையா இருந்துச்சுங்கிறது எல்லாத்துக்கும் தெரிந்த விஷயம்தான். நாளைக்கு இது தோல்வியை போசி முழுவதற்காக பேசல. பட் ரியாலிட்டி கிரவுண்ட்ல நாங்க இன்னைக்கு வெளிப்படையாக சொன்னது, அதிமுகவை விட பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்திருக்கிறது. திமுக வர்சஸ் பிஜேபிங்கிறது தான் தமிழ்நாட்டுடைய களம் அப்படின்னு நாங்க சொன்னோம். இன்னைக்கு அது மாதிரி தொடர்ச்சியாக 8 தொகுதிகளில் அதிமுக எடுத்து இருக்கக்கூடிய விஷயங்கள்ல 2 இடத்துல நாம் தமிழர் கட்சி அதிமுக விட முன்னாடி இருக்கிறாங்க. 4க்கும் மேற்பட்ட தொகுதிகள்ல பாஜக 2வது இடத்துக்கு வந்திருக்கோம். கோயம்புத்தூரில் தோல்விங்கிற வார்த்தையை விட அதிமுகவை விட பாஜக அதிக வாக்கு வித்தியாசத்தில், அதாவது திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இருக்க வாக்கு கூட சொற்ப எண்ணிக்கையில இருக்கு. ஆனா இதே அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் நாளைக்கு லட்சக்கணக்குக்கு மேல வந்திருக்கும். ஒரு தொகுதிகளை ஜெயிக்க முடியல. தகுதியான தலைவராக எடப்பாடி பழனிசாமி இல்லை. சின்னமும் கட்சியும் மட்டும் ஒருத்தரை நாளைக்கு அங்கீகரிக்காது. மன்னருடைய நாற்காலியும் கிரீடமும் மட்டும் இருந்தால் போதாது, அதுக்கு உண்டான தகுதி வேண்டும். அப்படிப்பட்ட தலைவர் அவர் இல்லைங்கிறது தான் இந்த தேர்தலுக்கு உண்டான ஒரு எடுத்துக்காட்டு. நான் முன்னையே சொன்னதா, திமுக கருத்து கணிப்புகளில் அதிகமான இடங்களில் ஜெயிப்பதற்கு என வாய்ப்புண்டு. இதனால்தான் ஒரு ஒருமித்த கருத்து, ஒரு சிறந்த எதிரிகள் இவங்க தான். உளவுத்துறையின் தமிழ்நாடு உளவுத்துறையோட கருத்து கணிப்புப்படியே அதிமுகவும் பாஜகவும் ஒன்னா சேர்ந்து இந்த தேர்தலை சந்திச்சிருந்தாங்கன்னா இதே 40 நாளைக்கு இந்த கூட்டணி ஜெயிச்சிருக்கும். என்டிஏ கூட்டணி. எடப்பாடி கிட்டையும் அந்த மனப்பக்குவம் இல்லை. ஏன்னா அது பாரம்பரிய அரசியல்வாதியும் இல்லை, அந்த அரசியல் சூழ்நிலையை புரிந்து கொள்ளக்கூடிய எண்ணத்திலையும் இல்லை. நாளைக்கு குறுகிய காலத்தில் பெரிய இடத்தை அடைஞ்சதுனால அவருடைய தகுதி எல்லாமே சவுக்கு சங்கர் கிட்டையும் சீமான் கிட்டையும் மன்சூர் அலிகான் கிட்டையும் மட்டும்தான் அடமானம் வைக்கிற மாதிரி போயிருச்சு. சார், தலைமையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு கோயம்புத்தூர் பாராளுமன்ற வேட்பாளரா தலைவர் நிக்கணும்னு விருப்பப்பட்டிருக்கலாம். தலைவருக்கு 0.1% கூட அவருக்கு எம்பிக்கு நிக்கணும்னு ஆசை கிடையாது. எனக்கு நீங்க முழுமையா வாய்ப்பு கொடுங்க, நான் நாளைக்கு ஜெயிக்க வச்சு காட்டுறேன். 26ல தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கிறேன். திமுகவுடைய ஐடிவிங்க இப்ப முழுமையா ஒரு வீடியோ பரப்பிக்கிட்டே இருக்காங்க. ராகுல் காந்தி பாராளுமன்றத்துல இந்த மாதிரி எந்த சூழ்நிலையும் தமிழ்நாட்டுக்குள்ளார நாளைக்கு நீங்க ஆள முடியாது. அவர் நேரடியாக பாராளுமன்றத்துல பிரதமருக்கு எதிர்த்தாப்புல சொன்ன வார்த்தையை நிதர்சனமாக்கி காட்டுறேன்னு சொன்னார். அதற்கு உண்டான எண்ணம் மட்டுமே அவருடைய செயல்பாடுகள்ல இருந்துச்சு. பட் ஆனால் தலைமை விரும்பச்சுன்னு நாளைக்கு இவர் களத்துல இறங்கினாரே தவிர, ஆனா மக்களுடைய விருப்பம் அப்படிங்கிறது ஒருவேளை இவர் எம்பி ஆயிட்டா நாளைக்கு இவரால் முதலமைச்சர் ஆக முடியாதுங்கிறதுனாலதான் கோயம்புத்தூர் மக்கள் இவர் முதலமைச்சர் ஆகணும், அதனால டெல்லிக்கு போக வேணாங்கிற முடிவு எடுத்திருக்காங்கிறதான் இது நிதர்சன உண்மை. இல்ல, இப்ப நீங்க கட்சி ரீதியா அமைப்பு ரீதியா பாஜக கிரவுண்ட்ல பெரிய லெவல்ல வளர்ச்சி அடையாம கட்டமைப்பு இல்லாம இருக்கிறது தான் காரணம்னு சில அரசியல் விமர்சகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. கட்சிக்குள்ள இருக்கிற நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இது உண்மைதானா? அது சார், நீங்க ஒரே நாள்ல ஓவர் நைட்ல ஒரு கட்சி அப்படியே பர்ஃபெக்டா 100% கொண்டுட்டு வர முடியாது. இதுக்கு முன்னாடி இந்த கட்சியோடைய வேட்பாளர்கள் இல்ல, கட்சியில் நிர்வாகிகள் இல்ல, பொதுக்கூட்டத்துக்கு ஆள் இல்ல, நோட்டாவுக்கு கீழே அப்படின்லாம் 1000 பேசுறீங்க. இப்பயும் டிஎம்கே ஐடிவிங்கள நாளைக்கு தலைவர் ஒரு பூத்தை வாங்கின ஓட்டுல 112 வாங்கியிருக்காங்க. அதை நாளைக்கு 12 அழிச்சு விட்டு ஒரு ஓட்டு ஒரு பூத்துல வாங்கியிருக்காருன்னு ப்ரொபகண்டா பண்றாங்க. சார், நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், நீ நாளைக்கு இங்க 40 ஜெயிச்சாலும் சரி, நீ ஜோக்கர் தான்.
நாங்க நாளைக்கு எனக்கு பெரும்பான்மையே மேல வரலனாலும் சரி நாங்க ராஜா தான். இதை நான் திமுக எதுவும் நீங்க மாற்றி சொன்னதுதான் நடந்திருக்கு. இப்போ தனி பெரும்பான்மை அதுதான் நான் பிஜேபி சொல்றேன். தனி பெரும்பான்மை வரலனாலும் நாங்க தாங்க ராஜா. சார் ஒரே ஒரு சின்ன விஷயம், இந்தியாவுடைய சுதந்திரத்துக்கு பிறகு நாளைக்கு தொடர்ச்சியாக ஒரு தனி மனிதன் 3வது முறையாக பிரதமராக இருந்ததில்லை. வாஜ்பாய் அவர்கள் இருந்திருக்காரு. ஆனால் அது எல்லாமே குறுகிய காலங்கள். 13 நாள் ஒரு தடவை பீரியடு, 13 மாசம் ஒரு தடவை பீரியடு, 5 வருஷம் ஒரு தடவை முழுமையான பீரியட். தொடர்ச்சியாக 3 தடவை பிரதமராக இருந்தது அவர் மட்டும்தான். மன்மோகன் சிங் 2வது தடவை பிரதமர் ஆனதுக்கு காங்கிரஸ் நாளைக்கு அவ்வளவு தூரம் மாறு தட்டிக்கிட்டாங்க. முழுமையாக 15 வருடத்தையும் ஆளப்போகிற ஒரு பிரதமராக ஆட்சியை பிடிக்கிறதுக்கு எங்களுக்கு தகுதி இருக்குது. யூபியில நாளைக்கு அடிபட்டு இருக்கிறோம்னு சொல்றீங்க. ஆனால் யூபியில் அடிபட்டாங்க. அரவிந்த் கெஜ்ரிவாலை நீங்க பெரிய அடையாளமா சொன்னீங்க. அந்த இடத்துல நாங்க ஸ்வீப் ஆயிருக்கோம். அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஒரு சீட் வரல. நாளைக்கு இதே கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சியை பெரும்பான்மை பிடிச்சதுக்கு இது நாளைக்கு அடித்தளம். நாளைக்கு நாடாளுமன்ற தேர்தலில் இது ஒரு எக்ஸாம்பிள். நீங்க அங்க நாளைக்கு நாங்க அதிக சீட் வாங்கியிருக்கோம். ஒடிசாவில் உங்களோட மொத்த சாம்ராஜ்யத்தையும் அழிச்சிருக்காங்கிற மாதிரி பல மாநிலங்கள்ல நாங்கள் பாஜக நேரடியாக முழுமையாக ஆட்சிக்கு வந்திருக்கோம். சார் நான் ஒரே ஒரு சிம்பிளான விஷயம் தான் சொல்றேன். 40 வாங்கினாலும் நீ ஜோக்கர் தான் நாளைக்கு. ஆனால் நாங்க தனி பெரும்பான்மை இல்லைனாலும் நாங்க தான் ராஜா, நாங்க தான் திரும்பி பிரதமர். நீங்க எங்க கிட்ட கை கட்டி நிக்க வேண்டிய சூழ்நிலை தான் ஏற்பட்டிருக்கு. மக்கள் நாளைக்கு அண்ணன் அண்ணாமலை போல ஒரு சிறந்த தலைவரை தன் மாநிலத்தை விட்டு வெளியில் அனுப்ப விருப்பமில்லை. 2024 கண்டிப்பாக அவர் நாளைக்கு அதிமுக சரிந்து விட்டது. 26 இப்ப இந்த 24 ஏடிஎம்கே சோழியை முடிச்சிருக்கோம். 26 டிஎம்கே சோழியை முடிச்சிருவோம். நாங்க தான் சிஎம் ஆவோம். அதை நீங்க பார்க்க தான் போறீங்க. வேணா அந்த 40 நாளைக்கு ஜெயிச்சதுக்காக நீங்க மாறு தட்டிக்கிட்டு உதயநிதி ஸ்டாலினுக்கு டெப்டி சிஎம் கொடுக்கலாம். ஆனா அந்த 2 வருஷத்தோட மட்டுமே உங்கள் திமுகவுடைய அரசியல் ஆசைகள் சகாப்தங்கள் முடியும். 26க்கு அப்புறம் பாஜக ஆட்சியை பிடிச்சிச்சுன்னா 25 வருஷம் தமிழ்நாட்டின் கட்டுப்பாட்டில் இருக்கும். பிரதமர் சொன்ன வார்த்தைப்படி வாரிசு அரசியல்களும் குடும்ப அரசியல்களும் ஊழல் செய்தவர்களும் சிறையில் இருப்பீங்கிற மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ளாரையும் அது நிதர்சனமாக நடக்கும். இல்ல இப்ப நீங்க சொன்னீங்க தமிழக மக்கள் வந்து திரு அண்ணாமலை அவர்களை தமிழ்நாட்டை விட்டு டெல்லிக்கு போக விருப்பம் இல்லை, அதனால அவர் இங்க ரிட்டைன் பண்ணிட்டாங்கன்னு சொல்றீங்க. இது உங்க கட்சிக்குள்ள எல்லாத்தோட விருப்பமும் அதுவா தான் இருக்குதா? அவர் வந்து இங்க தமிழ்நாட்டிலே இருக்கணும் அப்படின்னு தான் விரும்புறாங்களா? அவர் டெல்லி பக்கம் போக வேணாம்னு கட்சிக்குள்ள இருக்க நிர்வாகிகள் அவரு நாளைக்கு தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி டெல்லியில இருந்தாலும் சரி இந்த கட்சிக்குள்ளார இருக்க உண்மையாக உழைக்கக்கூடிய எல்லா தொண்டர்களுடைய மனசுல இருக்கிறார். அவர் டெல்லியில இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி. ஆனா மக்களின் நிலை இங்க ஒரு நல்ல ஆட்சி வரணும், ஒரு நல்ல நபர் ஆளணுங்கிறதுனால அந்த இடத்தில் அவர் இடம் பிடித்திருக்கிறார். கட்சி ரீதியை பொறுத்த வரைக்கும் உண்மையான உழைக்கக்கூடிய தொண்டர்கள் மனசுல என்னைக்கும் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் இருக்கிறார். ரொம்ப நன்றி சார். உங்க நேரத்தையும் எங்களுக்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக நீங்க பேசினது ரொம்ப நன்றி. பாப்போம், வர இன்னும் எலெக்ஷன் ட்ரெண்ட் போயிட்டே இருக்கு. பிஜேபி ஒரு 295 அப்படின்ற மாதிரி ட்ரெண்ட்ல இருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி பெரும்பான்மை இல்லைனாலும் நீங்கள் ராஜாவா என்பதை வந்து இன்னி கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். ரொம்ப நன்றி. கண்டிப்பாக என்னைக்கும் நாங்கள் ராஜாக்கள் தான், மாற்றமில்லை. நன்றி 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 சார். நன்றி 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 நன்றி. India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam.